களத்தில் பந்தயம் எதுவும் ஞாபகம் இருக்குல்ல? உன்னை அசிங்கப்பட விட்டுருண்ணா. இதுக்கு மேலே நம்மளால வெயிட் பண்ண முடியாது. பந்தயம் கொடுத்து எழுதி கொடுத்து போச்சுருவனே. உனக்கு எனக்கு மேடா பந்தயம்? ரத்னசாமிக்கு எனக்கு தானே. வர சொல்கிறவனே. என்னமோ எங்கள் பக்கத்துலேருந்து ஒரு ஆகாவரிச்சாவை சிக்கிச்சுன்னா அதை வச்சு என்னை முடிச்சு விடலான்னு பார்க்குறீங்களா? இது ஆகாவரிச்சாவெல்லாம் இல்லைண்ணே. கூட கூட பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த கருமத்தோட சேர்த்து உடனே அறுத்து போட்டுருவேன். ஒரு உலகத்தில் இல்லாத அதிசயமான சாவில் கொண்டு வந்துட்டு அதை குறை சொன்னதுக்கு கோபம் வந்துருச்சு அவனுக்கு. இது ஊர் உலகத்தில் இல்லாத அதிசயமான சாவலாம் எனக்கு தெரியாதுண்ணே. என் ஜாவை பந்தயம் கொடுக்காது மட்டும் எனக்கு தெரியும். தோறண்ணே ஜோடி நான் போட்டிருக்கேன். பந்தயம் அடிச்சு காட்டுறேன் பாரு. கருப்பு, ஏன்டா அப்படிலாம் பேசிட்டு இருக்க? அப்புறம் என்ன, மற்றவங்களை போக சொல்லிட்டு சண்டைக்கு களத்தை கிளியர் பண்ணி கொடுங்க. ஒரு முக்கிய அறிவிப்பு. யாரோ சைக்கிள் ஸ்டாண்டுக்கிட்ட செல்போனை தொலைச்சிட்டீங்க. அதை நம்ம கமிட்டி மெம்பர் அப்பன்ராஜுங்கிறவரு பறக்க விடுங்கப்பா. இங்கே கொடுத்துருக்கிறாரு. தொலைச்சவங்க அந்த செல்போனுடைய நம்பரை சொல்லி இங்கே வந்து பெற்றுக்கொள்ளுமாறு ஹலோ, நான் பேட்டக்காரன். எல்லாரும் கேட்டுக்கிறேங்க. காலம் 8ல் என் பார்ட்டிங்கிற பேரில் சாவை பறக்க விடுற அந்த பயலுக்கும் அவன் சாவலுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அந்த பய தோத்தான்னா அது என்னை எந்த விதத்திலையும் சேராதுன்னு தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தெரியாது. அது எப்படி? அந்த பைய தோத்தாலும் அவர் தோத்ததா தானே அர்த்தம். அப்புறம் எதுக்கு பேட்டக்காரன் பார்ட்டின்னு சொல்லணும்? எதுக்கு ஏஞ்சா மேலே சண்டை விடணும்? எல்லாத்தையும் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கீங்க. அப்படி என் செல்லக்கட்டி நீ வீரமணி அசனராவை பார்த்து ஆட்டையை முடிச்சு விடலாம் பார்த்தியா? இப்போ செஞ்சுவாரு. இதுக்கே அப்செட் ஆனா இப்படி? இப்போதானே டைட்டிலே போட்டிருக்கோம். சாவலை தண்ணி கெடுங்க. நம்ம சாவை 2 அடி அடிச்சதுக்கே அந்த சாவை கலங்கிருச்சியா? இதை போய் எப்படி அண்ணன் வேணாம் விடு. இப்போ எதுக்கு அதை பற்றி பேசிக்கிருக்க? களம் 51 கோவில்பட்டி குமார் பார்ட்டி RS செந்திலோட சேவலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. ஸ்டவ்வை மட்டுமா வாங்கிட்டு வரையா? இங்கே எதுக்கிட்ட வந்து நிற்கிறேன்? ஆனால் என்ன பண்ணுறேன்? அண்ணன் இவ்வளோ கோவப்படுறேன். இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். உனக்கு தனியாக ஒரு இடம் செட் பண்ணி வச்சுருக்கிறேன், வா. ஃபீலிங்கெல்லாம் அப்புறம் போட்டுக்கிறலாம். முதல்ல சாவல் ரெடி பண்ணு. 10 நிமிஷம் தான் இருக்குது. ட்ராவாச்சும் பண்ணி போடுறா. என் ஜாவை பந்தயம் அடிக்கணுண்ணே. அடித்தா சந்தோஷம் தானடா. களம் 8ல் தண்ணிக்கு போன சேவலை தயாராக வச்சுக்கிறோங்க. வேட்டைக்காரன் பார்ட்டி கற்போட சாவலம், ரத்னசாமி பார்ட்டி பெங்களூர் ராமச்சந்திரா சாவலம் இன்னும் 2 நிமிஷத்தில் களத்தில் இருக்கணும். பறக்க விடுங்கப்பா. மாப்பிள்ள 1000 நோட்லாம் கொடுத்தா வாங்காதியா? கல்லு நோட்டு நிறையா போலங்க தான். டீசெண்டாக 100 ரூபா நோட்டாக கேட்டு வாங்கிக்க. ஏய் பேச்சா குறடா, ஒரு சண்டை முடியல. பேசாதீங்க. 100 ரூபா நோட்டா வாங்குறியா இல்லை திட்டிட்டு போறியான்னு பாப்பா. களத்துக்கு வெளியே இருக்கால் பேசாதீங்க. பேசாம இருக்க சொல்லுப்பா. அடுத்த சாவலை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 2 சண்டை முடிச்சா நான் தான் எனக்கு அந்த சண்டைக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டேன் இல்லைண்ணே. அவன் தோத்தா நான் எப்படி பொறுப்பேற்றுக்கிற முடியும்? என்ன இருந்தாலும் பழக்கம்னு ஒன்று இருக்குல்லப்பா. என்னடா அது திரும்ப திரும்ப அதே சொல்கிறாங்க? இப்போ பிரச்சனையான களம் 8ல் நடந்த சண்டை ரிசல்ட் ஆகி போச்சு. ரத்னசாமி பார்ட்டி பெங்களூர் ராமச்சந்திரா சாவை, வேட்டைக்காரன் பார்ட்டி கருப்போட சாவை கிட்ட தோத்து போச்சுங்க. சொன்ன மாதிரியே செஞ்சு விட்டானே. அதிர்ஷ்டக்கார வயல அதான் எங்கே போய் இதெல்லாம் ஒரு நாள் அவனை காப்பாற்றி விட்டுருது. ராஜா, அந்த பயலை கொட்டிட. சாவலை நல்லா தான் தயார் பண்ணியிருக்க. இதை சொல்ல தான் குட்டியில நாங்கள் தயார் பண்ணால் தரமாக தான் இருக்குன்னு ஊருக்கே தெரியுமே. வேட்டைக்காரனுக்கு தெரியலையாப்பா உன் தயார் தரமாக இருக்கும்னு? சாவலுக்கு இத்தினோண்டு கூட அடி இல்லையா? அந்த சாவலை நம்ம சாவலை டச் பண்ண முடியுமா? அது கரெக்டு. சாவலை ஏராஸ் போட்டுக்கிறியா?
அதெல்லாம் வேணாங்க. எனக்கு ஒரு 1000 ரூபா காசு தேவை இருந்துச்சு. அதுக்காண்டி இவங்ககிட்ட பந்தயம் கட்டி சாவை பறக்கட்டேன். காசு கிடச்சிருச்சு, அது போதும். சாவ இன்னும் நல்லா தானே இருக்கு. அது உன்னை சண்டை விட்டா தானே உனக்கும் பெருமையா இருக்கு, அதுக்கும் மரியாதையா இருக்கா? ஏற்றி விட்டு வேடிக்கை பார்க்கலான்னு நினைக்கிறாப்புல. அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க. தோத்தா காசு வீரவனை யோசிக்கிறியா? தோக்குறவனுக்கு தானே அந்த யோசனை வரணும். சாவ மேல அம்புட்டு நம்பிக்கை இருந்தா ஈராஸ் போட்டுக்க. நீ தோத்தா ஒரே 1 ரூபா குடியா? ஹலோ எங்கள் சாவை என்ன 10 ரூபாய்க்கு பிறகு சாவை நினச்சிங்களா? நான் தோத்தா உனக்கு 10,000 ரூபா தரேன்யா. காப்பாற்றி விட்டப்பா. அவன் பாட்டுக்கு போய் கொஞ்ச நேரத்தில் மண்டைய காய விட்டான்டா. எங்கடா அவன் சத்தம் போட்டான்னு சங்கடப்பட்டானா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே. ஈராத்து போடுறீங்களா? சூப்பர்யா. முத காலத்திலே வச்சுக்கிருவோம், நம்மளும் பார்க்கலாம்ல. சுந்தரமூர்த்தி பல்ல காட்டாமல் அலௌன்ஸ்மெண்ட்டை பண்ணு. இதெல்லாம் காசு சுண்டி விட்ற மாதிரி தானே. எல்லா தவணையும் நம்ம கேட்குறது விழுகுப்பான். ஏதோ நம்ம நேரம் நல்லா இருக்க போய் படக்குற மயக்க பிடிச்சி அவனுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிவிட்டேன். அவனும் அதிர்ஷ்டக்கார பையன். ரத்னசாமி பார்ட்டி பெங்களூர் ராமச்சந்திரா சாவு கூட ஈராஸ் பறக்க போறது. நம்ம பேட்டைக்காரன் பார்ட்டி கருப்போட சாவை பார்க்க ஆவலா இருக்கிறவங்க உடனடியாக களத்துக்கு வந்து சேருங்க. என்னையா வீரமணி, உன்னை ராசியிலன்னு கழட்டி விட்டாங்களா? யோ வேலையே பாரியா, கொஞ்சம் போனடவே எக்ஸ் ஆயிடுச்சு. இன்னுமாயா நம்புற நீயே? கருப்பு என்னடா ஓவரா பண்ணிட்டு இருக்க? அடங்க மாட்டியா நீ? பார்ட்டி வாண்டடாக வந்து சிக்கனாப்புலன்னு நம்ம வந்து அடித்தா 10,000 ரூபா தராப்புலையா? தோத்தா 10 ரூபா கொடுத்தா போதுமா? சர்ரா அது என்னச்சோ பண்ணிட்டு போய் தொலை. எதுக்கு மறுபடியும் பேட்டக்காரன் பார்ட்டின்னு போய் பஞ்ச? எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது தானே. அண்ணன் உனக்கு அவருக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு மைக்கில் அலௌன்ஸ் பண்ணாரு. அதே நீ மெயின்டைன் பண்ணிட்டு போக வேண்டியதானே? அப்போ உங்களோட பிரச்சனைனா புள்ள இன்சியில் மாற்றிக்கிறோன்னா? ஏன்னா அவருக்கு தான் வயசாகி போச்சு, லூஸ் தனமாக ஏதோ சொல்லிட்டு இருக்காருன்னா நீ அவரு கூட சேர்ந்து பேசிக்கிறீங்கன்னு